அப்பா இது எடுத்துக்கிறேன்ப்பா. ரேட்டு பாத்தியாம்மா? பார்த்தேன். எவ்வளோம்மா? 1500 1500. நாங்களா அப்போ இது நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ரேட்டு பாத்தியாம்மா? 700 ஐயோ, நாங்களாம் அப்போ அப்பா இது எடுத்துக்கிறேன்ப்பா. சூப்பரா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா. ரேட்டு பாத்தியாம்மா? ரேட்டு பார்த்தேன். எவ்வளோ? 800. அப்பெல்லாம் நாங்க அப்பா இது 1000 எடுத்துக்கிறேன்ப்பா. ரேட்டு பாருமா. 1000 அப்பெல்லாம் நாங்க பாப்பா அந்த பையன் எல்லாத்துன்னு போறான்ப்பா. ட்ரெஸ் ஒரு டிஷர்ட் சேர்த்துட்டாங்கப்பா. தம்பி எவ்வளோ பண்ணி எடுத்தது? ஜஸ்ட் 2500. எவ்வளோ தெரியுமா? 2500 தான்ப்பா. எவ்வளோ தெரியுமா? 2500. அப்பெல்லாம் நாங்க ஏன்பா எல்லா பேரண்ட்ஸும் இதே சொல்கிறீங்க? ஆமாப்பா, எல்லாரும் இதை தான் சொல்கிறீங்க. ஆமாம்மா, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களையும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க. நான் அப்போ அவங்கள கேட்டேன், ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்ட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, சம்பாதிக்கிற காசு சாப்பாடுக்கும் வாடகையுமே போயிடுது, அதை தவிர்த்து ஏதோ ஒரு காசு எடுத்து வச்சா அதை விட அதிகமாக நீங்கள் கேட்கறதுனால எங்கள் சூழ்நிலை நாங்கள் கஷ்டப்பட்டது உங்கள் கையில் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. இது நான் மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்க எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற ஒரு வார்த்தை தான். இதுக்கு காரணம் நம்ம நிலமை மாறணும். அதை யாரும் மாற்றக்கூடாது, நம்மளாக மாற்றணும். அப்போ தான் இது மாறும்.